ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான காஜு பிஸ்கெட்ஸ். கடையில் வாங்காமல் வீட்டில் எப்படி கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே சூப்பராக பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப சுலபமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். பசங்க எப்போ கேட்டாலும் வீட்டில் நீங்களே ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த திருப்தி உங்களுக்கும் இருக்கும், பசங்களுக்கும் வீட்டிலே ஏதோ புதுவிதமாக சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்குவோம். உப்பு தேவையான அளவு. ஓமத்தை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் டால்டா, நெய்யும் ஆயிலும் சேர்க்க வேணாம், மஸ்ட்டு வந்து டால்டா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஸ்டிஃபாக கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சு வைங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. மாவு பிசைகிறது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். நான் மொத்தம் வந்து 100 கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு எந்த அளவு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ மாவை வந்து நான் நல்லா ஸ்டிஃபாக வந்து பிசைஞ்சிட்டு அதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வைக்கணும். இது கம்பல்சரி பண்ணி நல்லா பிசையணும். அப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டை இல்லைனா இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் வச்சுக்கோங்க. அதில் வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணும். ரொம்ப ரவுண்டாக தேய்க்க வேண்டாம், அதே சமயம் ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க வேண்டாம். ஓரளவுக்கு திக்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற அளவு நான் காட்டுறேன் எந்த அளவு திக்னஸ்ஸு. ஏன்னா நம்ம காஜு பிஸ்கெட் வந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவு மொத்தம் இருந்துச்சுன்னா போதும். இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பாட்டில் மூடி, அதாவது மருந்து பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் இம்ப்ரெஷன் வச்சுக்கிட்டே, இதே போல் வந்து இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் உங்ககிட்ட இந்த மூடியில் தான் போடணும்னு இல்லை, மருந்து பாட்டிலில் இருக்க மூடி இல்லாமல் வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். பட் மருந்து பாட்டில் மூடியில் வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால உங்களுக்கு அந்த காஜு பிஸ்கெட்டோட இம்ப்ரெஷன் வந்து நல்லா கரெக்டாகவே விழுகும். நான் வந்து மொத்தம் உங்களுக்கு 3-4 டிப்ஸ் இதில் சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு டிப் வந்து மாவை நல்லா ஸ்டிஃபாக பிசையணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற அளவு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நெய் அல்லது எண்ணெய் ஊற்றாமல் டால்டா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. 100 கிராம் மைதாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பேலன்ஸ் உள்ள மாவையும் நம்ம திரட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை திரட்டி ரெடி பண்ணிடுவோம். பண்ணி வச்ச எல்லா காஜு பிஸ்கெட்ஸையும் வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துருவோம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் வந்து நம்ம நல்லா அடுப்பு ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காஜு பிஸ்கெட் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். 45 செகண்ட்ஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம அடுப்பு எரியிறப்ப போட்டோன்னா அந்த ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் போட்டோன்னே சேஞ்ச் ஆயிரும். கலர் போட்டோன்னே சேஞ்ச் ஆகக்கூடாது. இது மாதிரி நம்ம கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே நம்ம ஆயிலில் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஈவனான ஒரு கலர் கிடைக்கும். எல்லா பிஸ்கெட்ஸ்க்கும் தனித்தனியாக ஒரு கலர் இல்லாமல் ஈவனான கலர் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிருக்கேன். ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்ல கலர் கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் போட்டு எடுத்துட வேண்டியதான். லாஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட் போட்டதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள். இது வந்து ஆப்ஷனல் தான் மிளகாத்தூள் போடுறது. பட் நல்லா ஸ்பைசினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூளும் போடுறப்ப. நமக்கு இதை வந்து நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கொடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.